நான் உங்கள் தோழி சரண்யா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8th செய்யுள் பகுதியை பார்க்க போகிறோம். சரிங்களா, நியூ புக் தாங்க. அதில் உள்ள இயல் 2ல் உள்ள கோணக்காத்து பாட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது பாருங்கள், அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அழகாக இருக்கும். நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ பார்ப்போமா. இயற்கை மிகவும் அழகானது. நுழைமுன்னில் பாருங்கள், இயற்கை மிகவும் அழகானது, அமைதியானது. ஆனால் அதனால் ஒரு சீற்றம் வந்துச்சுன்னா, பொங்கி எழுந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய அழிவை வந்து ஏற்படுத்திடும் அப்படின்றது அந்த பாட்டுக்குள்ளது. ஓகேங்களா, நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, அடுத்து பாருங்கள். உருமங்கட்டிய முகிலால். இதில் நம்மளுக்கு ஷார்ட்கட்டு இது மட்டும் பார்க்குறோம். சரிங்களா, உழன்று உழன்று மெத்த அடித்ததினால் பெரிதான வீடுகள் எல்லாம். இதெல்லாம் பாருங்கள், இது பாருங்கள். உழன்று உழன்று அடித்ததினால் மெத்த வீடுகள், அப்படியே அதையா வச்சுக்கோங்க. அடுத்து தென்னம்பிள்ளை அத்தனையும் வந்துட்டு வீணாச்சு. அதுக்கப்புறம் காங்கை நாட்டு மாளாத பருத்தி எல்லாம் வந்துட்டு கோலாக போச்சுதே அப்படின்னு அதையா வச்சுக்கோங்க. கொடிகலங்கி அடியோடு விழுந்துச்சு. இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இது கோணக்காத்து பாட்டுன்னு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா கொம்பு சுற்றி கோணக்காத்து. இதில் பாருங்கள், கோணக்காத்துனே கொடுத்துட்டாங்க. அப்புறம் கோணமலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அலறி மெத்த அடித்ததினால், அதெல்லாம் ஈஸியாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காலப்ப நாயக்கன் பட்டியலே, இது வந்து கொஷினாக கேட்பாங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து இந்த சித்தர்கள் பொருந்தி வாழும் கொல்லிமலை சேர்ந்திருந்த நாடெல்லாம் காத்தடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், ஆடு மாடெல்லாம் வந்துட்டு கலங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு குமரேசான்னு சொல்லி, அதாவது இப்போ பாருங்கள், இந்த குமரேசா இருக்கு இல்லைங்களா, குமரன் கடவுள், அவரை தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. வேலாயுதம் கொண்டு இதை நீ வந்துட்டு சரி பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி சாமி கும்பிடுவாங்க. சரிங்களா, இப்படிலாம் ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்கட்டாக, சேகரம்னா கூட்டமாய் வைத்த மரங்கள். சரிங்களா, சேகரம்னா கூட்டம், அதாவது கூட்டமாக வச்ச மரங்களெல்லாம் வீணாக போச்சு அப்படின்னு சொல்லி இந்த கோணக்காத்துனால அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க, வெங்கம்பூர் சாமிநாதன் சொல்லியிருப்பாங்க. வெம்பி அழுத சாமிநாதன், அப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து வந்து சொல்லும் பொருளுள்ள முகில்னா மேகம். முகில் சூழ்ந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்போ முகில்னா மேகம். கொடி கலங்கினா மிக வருந்தி, கொடியை நம்மளுக்கு கதி கலங்கிட்டு, அது எதனால, ரொம்ப வருத்தத்தினால அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. சம்பிரமுடம்னா முறையாக, இப்போ சம்பிரதாயம் வந்து முறையாக செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி தான் இப்போ சம்பிரமுடன்னா முறையாக. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா சேகரம்னா கரம்னா கூட்டம். சரிங்களா, சேகரம்னா நம்ம இப்போ ஈஸியாக எப்படி புரிஞ்சுக்கலான்னா, கைகளெல்லாம் வந்துட்டு ஒன்றா சேர்ந்தோம்னா கூட்டமாக ஆகிடுவோம். ஓகேங்களா, அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், விண்ணம்னா சேதம். விண்ணத்துலேருந்து அடிக்கிற அந்த காற்று வந்துட்டு நம்மளுக்கு நிறைய சேதம் வந்து வீணா அப்படி கூட வச்சுக்கோங்க. வீணாக போச்சு, சேதமாக போச்சு அப்படியா வச்சுக்கோங்க. வாகு இல்லை நீகி அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்போ நீங்கள் இன்னும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு எழுத்து வந்து வித்தியாசமாக வரும். எப்படின்னா, இப்போ ஒரு ஊரில் வந்து நீ வாகு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா நீ சரியாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். சரிங்களா, அடுத்து இது காலன்னா யமன், இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மெத்தம்னா மிகவும் சொல்லுவாங்க. மெத்தனா ரொம்ப மெத்தமாக இருக்க நீ அப்படின்னு, ரொம்ப இதாக இருக்கா அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா, இது கீழே பாருங்கள், காங்கேய நாடு பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளில் ஒன்று தான் நம்ம காங்கேய நாடு. ஓகேங்களா, சென்னிமலை பக்கத்தில் இருக்குது, தாராபுரம் பக்கம், சென்னிமலை பக்கம், திருப்பூர் பக்கம். ஓகேங்களா, மூணுமே ஒரே இடத்துல தான், பக்கமாக தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த பாருங்கள், இந்த பிக்சர் தான் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். கோணக்காத்து பாட்டுனாலே இந்த பிக்சர் தான் ஞாபகம் வரணும். அப்போ எப்படி மரமெல்லாம் வந்து அசையுது, செடி மரமெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, இங்கே பாருங்கள், வேரோடெல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. இவங்க எவ்வளோ நடக்க முடியாமல் வர்றாங்கன்னு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுதான் வந்துட்டு இங்கே பாடலின் பொருளை வந்து அதான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அடுத்து நூல்வெளி நம்ம எப்போயுமே லாஸ்ட்டாக தான் பார்ப்போம். வாங்க, இப்போ நூல்வெளியில் பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்போம், நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், கும்மினா என்ன, இது வந்து இப்போ கோணக்காத்து அடித்தோன்னா நம்மளுக்கு வந்து பஞ்சம் ஏற்பட்டுரும். சரிங்களா, அந்த பஞ்சத்தை தான் கும்மியாக வந்து கும்மிப்பாட்டை வந்து இங்கே எடுத்து எழுதியிருப்பாங்க. என்னென்னா, பஞ்சத்தின் கொடுமைகளை பதிவாக்கி வரும் தலைமுறையினருக்கு கொடுத்து சென்றிருக்கின்றனர் பழந்தமிழர். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பஞ்சத்தின் கோர முகங்களை படம் எடுத்து காட்டுபவை வந்துட்டு எது அந்த கொம்மி பாட்டு. அதுக்கப்புறம் வாய்மொழி பாடலாகவும் இருக்கும், ஏட்டுச்சோடுகளாகவும் இவை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பஞ்சகும்மிகள் என தொகுத்தவர் வந்து புலவர் ராசு. சரிங்களா, யார் தொகுத்தாங்க,
தொகு ராசு அப்படின்னு சொல்லி ஆவச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்ச கும்மிகள். அப்போ இந்த ராஜாக்கள்லாம் வந்துட்டு நம்மளோட பஞ்சத்தை பார்த்துட்டு இருக்கிறாரே, நம்மளோட பஞ்சத்தெல்லாம் வந்துட்டு தீர்க்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறதா அப்படி ஆவச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு பஞ்ச கும்மிகள் என்பதன் பொருள் வந்து பஞ்சம் பற்றிய கும்மிகள், அதாவது 5 கும்மிகள். சரிங்களா? பஞ்சம்னாலே 5 தானே, பஞ்ச பாண்டவர்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி பஞ்ச கும்மிகள்னால் 5 கும்மிகள்னு அர்த்தம். அடுத்து புலவர் சே ராசுவை பற்றி பார்ப்போம். பிறப்பு பாருங்கள், ஜனவரி 2, ராசு 2 எழுத்து அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு 38, 1938, 2 போட்டோம்னா 40 ஆகிடும் அப்படி வச்சுக்கோங்க. 40 வயசுக்காரர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 2 தான் தூக்கி இங்கே போட்டாங்க ஜனவரியில். அடுத்து பார்த்திங்கன்னா ஊர் வெள்ளமுத்து கவுண்டர் வலசு, கோவை மாவட்டம். தற்போது வந்து ஈரோட்டில் இருக்குது. சரிங்களா? அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பெற்றோர் பார்த்திங்கன்னா நான் சென்னியப்பன் நல்லம்மாள். இப்போ ஈரோட்டில் வந்து சென்னியம்மலை இருக்குது, அது வச்சுக்கோங்க. அவங்க பஞ்சக்கும்மிலாம் எடுத்து சொன்னதுனால நல்ல ஆள், அதனால நல்லம்மாள், அதையும் வச்சுக்கோங்க. பனி வந்துட்டு நம்ம இப்போ சொல்கிற ஷார்ட்கட்லாம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சே ராசுவோட பேரண்ட்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க மோஸ்ட்டாக. அப்படி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அவர் ஈரோட்டுக்காரருப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக வரணும். ஏன்னா காங்கேய நாடை பற்றிலாம் வந்து பேசியிருக்காங்க, அப்போ அந்த ரிலேட்டடாக தானே இருக்கும், அப்படியா வச்சுக்கோங்க. அடுத்த பணி பார்த்திங்கன்னா ஆசிரியர், இவர் தொழில்துறை பணியும் செஞ்சுருக்கிறாரு. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா விருது பார்த்திங்கன்னா ஊவேசா விருது, ஊவே சாமிநாத ஐயர் இருக்கிறார் இல்லைங்களா, அவரோட விருது பெற்ற முதல் நபர் இவர் தான். சரிங்களா? இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க இந்த கொஸ்டின். அடுத்து பார்த்திங்கன்னா மறைவு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு 9, சரிங்களா, 2023. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் வரும், மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.